ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நூடுல்ஸ் ரெசிபி பார்த்துட்ருக்கோம். ஸோ எக் நூடுல்ஸை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 3 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ 2 செகண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். அதனால் ஸோ 3 முட்டையை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமேட்டு நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு இது நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ பெரிய பெரிய பீஸ் இருக்கிற மாதிரியும் கலர் விட்டுக்கலாம், இல்லைனா பொடி மாஸ் ஆகிற மாதிரியும் கலர் விட்டுக்கலாம். ஏன்னா நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை தெரிகிற அளவுக்கு இருந்தால் தான் அது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ஸ்க்ரம்பிள் மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டை விட இப்போ பாருங்கள், நல்லா எல்லா ஒன்றும் ஒன்றா சேர்ந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக நாளுக்கு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுலேயே. ஸோ அதை க்ரீன் சில்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இடிச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மிக்சியில் போட்டும் நீங்கள் அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன பீஸாக இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி கூட நீங்கள் அதை பச்சை மிளகா கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது கூட கேரட், கேப்சிகமு, அப்புறம் முட்டைக்கோசும் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முட்டையிலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறது காட்டுறேன் வாங்க. ஏன்னா ஃபுல் குக் ஆகக்கூடாது, அதனால. ஸோ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதனால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ஸோ சோயா சாஸ் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான் நான் ஊற்றிக்கிறேன். சில்லி சாஸ் தான் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் நீங்கள். காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில்லி சாஸ் நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், பெப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வாங்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நூடுல்ஸ் ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த நூடுல்ஸ் எப்படி பண்ணால் சுடு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம்
அதுலேயே வந்து ஆயில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த நூடுல்ஸ் வந்து தொட்டு பார்த்தா வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வர மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்து நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருக்க எக்கு வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எக் நூடுல்ஸ் வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இதுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது சாப்பிடவுமே நல்லா டேஸ்ட்டாகவே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ரெண்டு கரண்டி எடுத்து கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே உடையாமல் இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். சோயா சாஸ் இல்லைனாலும் அதை நீங்கள் விட்டுடலாம். நம்ம டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸ் இருந்தாலே போதும். நம்ம நார்மல் ஃப்ரைட் ரைஸ் கல்ல போனால் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் தருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்கான அதை ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை வெறும் பெப்பர் உப்போட கூட நம்ம நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சு இதே கடைக்கு போனால் வந்து இது வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா பொருள் செய்யறதுக்கு வந்து வாங்கினது. ஸோ கேரட்டும் அதே மாதிரி தான். ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுட்டோம். ஸோ வாங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.